வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாக இருக்குது. 33,000 லிட்டரோட வந்து அப்போ கொண்டே சேர்த்தாச்சாக்குவேன். வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைய தினம் அதிகாலை வந்து 12:30 மணி அளவில் வந்து பூநகரியில் வந்து ஒரு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாக இருக்குது. நீங்கள் பார்க்கவே தெரியும் உங்களுக்கு என்னென்னு சொல்லி. 33,000 லிட்டரோட வந்து ஒரு டீசல் வாகனம் தான். அதாவது வந்து பவுசர் ஒன்று தடம் புரண்டு வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்று சொல்லி பார்த்தோம்னா, அவர் அந்த சாரதி வந்து நித்திர தூக்கத்தின் காரணத்தால் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. விபத்து ஏற்பட்ட தருணத்தில் வந்து பல்லாயிரக்கணக்கான லிட்டர் டீசல் வந்து வேஸ்ட் ஆகியிருக்கு, அதாவது விரயமாகி இருக்கிறது. அந்த ஊரில் இருக்கிற அந்த மக்கள் வந்து அந்த வேஸ்ட் ஆகின அந்த டீசலை எடுத்து தங்கள் தேவைக்கு எடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருந்து இந்த காணொலியில் வந்து இந்த வாகனம் தடம் புரண்டது சம்பந்தமான காணொலியாக இருக்க போகுது. இப்போ காணொலிக்குள்ளே போய் என்னென்ன நடக்கிறன்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க. நீங்கள் எவ்வளோ? பூனேரி. என்ன நடந்தேன்னு சொல்லுவீங்களே? சொல்லிட்டேன். சத்தியப்பம் வந்தது. வந்த இடத்துல 1 மணிக்கு என்ன ஃப்ரெண்ட் ஆகும்னு சொன்னாங்க. 1 மணிக்கு? ஓ, 1 மணிக்கு ஃப்ரெண்ட் இடத்துல அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் பேரத்தில் போவோம்னு சொன்னோம். அப்புறம் ரவிக்காரில் கையை போட்டினோம் நிற்க சொல்லி. போயிடலான்ட்டு என்ன பிரச்சனை கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இதான் சார் வேலை போகிறேன்னு சார்னு சொல்ல. அப்படி இல்லை டீசல் எடுக்கலாம் தானேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் இறங்கின டீசல் ஆகலாம். இது டீசல் தான் ஃப்ரெண்டு? டீசல் தான் ஃப்ரெண்டு. அது கணக்கை இப்போ கணக்கை ஊற்றுன்னு இருக்கும் என்ன? கணக்கை ஊற்றிட்டு எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எத்தனை மணிக்கு நடந்துருக்குது? இது 1 மணிக்கு ஃப்ரெண்டு தான். 1 மணிக்கு. என்ன காரணம் மட்டும் தெரியுமா? அப்படி என்ன காரணம்? நெத்திர தங்கிட்ட மாதிரி. சரி, இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இந்த வாகனத்துலேருந்து வந்த டீசல் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். என்னென்ன டீசல் அது? கொஞ்சம் ஏர்லியாக வந்துருந்தீங்கன்னா அள்ளி இருக்கலாம். இப்போ காமிக்காம இப்போ நீங்கள் நித்திரியால் எழுப்பி வைக்கீங்களோட அப்படியே வெள்ள நலும்பி இருக்கலாம். எப்படம் இருக்கிற நீங்கள்? பக்கத்தில் அண்ணே. அப்போ கொண்டே சேர்த்தாச்சாக்குவேன். அண்ணா இதில் வந்து இப்பயும் இருக்குது அதுக்கு? அண்ணா வெளியில் வந்ததை தான் நீங்கள் எடுக்குறீங்களா அப்படியே? இதில் வந்து மண்ணுக்கு இருந்து எடுக்கிறது பெரிய யோசனமாக இருக்குமோ?
எத்தனை மணிக்கு இந்த பவுசர் ஃப்ரெண்ட் தெரியுமா? எத்தனை மணிக்கான்னு தெரியல. இப்போ தான் நாங்கள் அறிஞ்சினாங்க. இப்போ அறிஞ்ச நீங்கள்? ஆமாம். நீங்கள் அறிஞ்ச மட்டுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பேர் தான் முண்டு இந்த டீசல் எடுக்கிற நேரத்துக்கு முதலே ஆக்கள் வந்து எடுத்தவையா? இரவு வந்து எடுத்தோம். இல்லை மிஷினில் எல்லாம் வந்து எடுத்ததான். நாங்கள் இப்போ வரும்போது இப்போ எவ்வளோ பேர் இருந்தாங்க? நல்ல க்ரௌட்டாக இருந்திருக்குமே இந்த டீசல் ஆடுறதுக்கு. நிறைய ஆக்கள். இந்த இதில் வாகனத்தில் வந்தாலுக்கு ஒரு ஆபத்து இல்லை அப்படியே? ஆபத்து இல்லையான்னு சொல்லினோம். என்ன மாதிரின்னு தெரியாது. இப்போ நீங்கள் இதில் எடுக்கிறீங்க பிரச்சனை இல்லை. தண்ணியலோட கலாபாட்டுச்சுன்னா பாவனைக்கு நல்லா இருக்க மாட்டோம். தண்ணியிலேருந்து பிரிஞ்சு போயிடும் அப்படியே? ஆமாம். இல்லை நம்ம கூட வீட்டு தேவைகளுக்கு இல்லாட்டி? இல்லை மிஷினுக்கு லேமாஸ்டர். என்ன எடுக்க சொல்லி விட்ட போய் அப்படி? எடுக்க சொல்லி விட்டு. சரி சரி சரி, நன்றியா. நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா அக்கா வந்து டீசல் எடுக்கிறத பாருங்க. Right.